மனசு டிவி நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கம். குரு பூர்ணிமா நிகழ்வை ஒட்டி குருமார்களை அவர்களுடைய பெருமைகளை பற்றி உலகத்திற்கு பறைசாற்றுகின்ற இந்த தொடர் நிகழ்வில் 9வது நாள் நிகழ்வில் உங்களோடு பேசுகின்ற வாய்ப்பினை பெற்றது என்னுடைய வாழ்நாள் பேறு. இந்த 9வது நாள் நிகழ்வு இப்பொழுது நான் பேசுகின்ற மனசு டிவியை போலவே மனிதர்களுடைய மனதோடு தொடர்புடைய மிக முக்கியமான 2 ஆளுமைகளை பற்றி பேசப் போகிறோம். அந்த 2 ஆளுமைகளும் வெவ்வேறு அல்ல, அவர்கள் இருவரும் ஒருவர்தான். பொதுவாக இரட்டை குழந்தைகள் என்று சொல்வார்கள். அதிலும் ஒரே கருவில் முகிழ்த்த இரட்டை குழந்தைகள் என்று நமக்கு தெரியும். அவர்களுடைய உணர்வுகள் முழுக்க ஒரே மாதிரியாக இருக்கும், செயல்பாடுகள் முழுக்க ஒரே மாதிரியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆளுமைகளை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேசப் போகிறோம். நண்பர்களே, இந்த குரு என்கிற வார்த்தை அது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற வார்த்தை. குரு என்கின்ற சொல்லுக்கு வேறு பெயர்கள் இருந்தாலும் அந்த குரு என்கிற சொல் எதை குறிக்கின்றது என்றால், நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்ற, நம்முடைய வாழ்க்கையினுடைய சுக துக்கங்களை நெறிமைப்படுத்துகின்ற, பல இன்னல்களை அவர்கள் அனுபவித்துவிட்டு அந்த இன்னல்களின் மூலமாக பெற்ற அனுபவத்தை நமக்கு அளிக்கின்ற, நம்மை நெறிப்படுத்துகின்ற ஒரு ஆத்மார்த்தமான உறவு தான் குரு உறவு. ஏற்கனவே பேசிய அறிஞர்கள் சைவ சமயத்தை பற்றியும் வைணவ சமயத்தை பற்றியும், சைவ சமய குரவர்களாக விளங்கிய 4 குரவர்கள் என்கிற அந்த பக்தி இலக்கிய சொல்லுக்கு பெற்றோர்கள் என்று பொருள். அந்த வகையில் 4 குரவர்களை பற்றியும் தொடர்ந்து பல ஆழ்வார்களை பற்றியும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருப்பார்கள். வைணவ சமயம் சார்ந்து வைணவ சமயத்தை பரப்பியவர்கள் என்று சொல்லக்கூடாது, வைணவ சமயத்தை சமைத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த சமயம் என்கிற சொல், அந்த சமயம் என்கிற சொல் அதற்கான பொருளுக்காக நாம் அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வீட்டிலே நாம் சமைக்கின்ற சமையலை எடுத்துக்கொள்ளுங்கள். சமையல் என்றால் பக்குவப்படுத்துதல் என்று பொருள். ஆக சமயம் என்றால் மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்துவது என்று பொருள். அந்த வகையிலே இந்த இந்தியாவினுடைய ஆதி சமயங்களுள் ஒன்றான வைணவ சமயம் சார்ந்து வைணவ சமயத்தினுடைய பக்தி நெறிகளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் ஆழ்வார்கள் என்று ஏற்கனவே பேசியிருப்பார்கள். ஆழ்வார்கள் என்கிற அந்த சொல்லுக்கான பொருளை நாம் தேடி சென்றால் ஆழ்ந்தவர்கள் என்று பொருள். அந்த 12 ஆழ்வார்களுள் ஒரே ஆழ்வார் பெண்ணாழ்வார். மிக ஆச்சரியமான விஷயம், அந்த 12 ஆழ்வார்களுள் மற்ற 11 ஆழ்வார்களும் அவர்களுடைய பெயரினுடைய பின்னொட்டாக ஆழ்வார் என்கிற பெயர் இருக்கும். ஆனால் ஒருவருக்கு மட்டும் இருக்காது, அவர் ஆண்டாள். அதே போல ஆண்டாளை வளர்த்த தந்தை, அவர் பெற்றெடுத்த தந்தை அல்ல, வளர்த்த தந்தை, அவருடைய பெயருக்கும் ஒரு சிறப்புண்டு. 12 ஆழ்வார்களுள் அவர்தான் பெரிய ஆழ்வார். ஆக பொதுவாக இந்த பெயர் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான அடையாளம். ஆக இந்த 12 ஆழ்வார்களுள் மிக முக்கியமான இருவரை பற்றி, பெரியாழ்வாரை பற்றியும் அவர் வளர்த்த ஆண்டாளை பற்றியும் இந்த நேரத்தில் நாம் பேச இருக்கிறோம். ஏனென்றால் ஒருவரை ஒருவர் தவிர்த்து பேசிவிடவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னதை போல இவர்கள் இருவருமே இரட்டையர்களைப் போல என்று எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கேட்கலாம், பெரியாழ்வார் ஆண்டாள், சரி, இதே மற்ற சமயங்களில் பெண்ணாழ்வார்கள் இல்லையா என்றால், நமக்கெல்லாம் தெரியும் சைவ சமயத்திலே காரைக்கால் அம்மையார் இருக்கிறார்கள். 63 நாயன்மார்களில் 3 நாயன்மார்கள் பெண் நாயன்மார்கள். வைணவ சமயத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் பெண் ஆழ்வாராக இருக்கிறார். ஆனால் மிக மிக முக்கியமான ஒன்று, சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார், கண்ணகியை ஒரு இடத்தில் சிறுமுது குறைவி என்று சொல்லியிருப்பார். ஆக குறைவி என்கிற சொல்லுக்கு நம்மை பெற்றவள் என்று பொருள், தாய் என்று பொருள். ஆக ஒரு சிறு வயதிலேயே ஒரு பெரிய அனுபவத்தை கொண்டவள், பெரும் அறிவை கொண்டவள் என்பதற்காக கண்ணகியை அவர் அப்படி குறிப்பிட்டிருப்பார். அதே போல மணிமேகலையை போல வைணவ சமயத்திற்கு ஆண்டாள். அந்த ஆண்டாள் என்கிற அந்த பெயரே அந்த ஆண்டாளினுடைய சிறப்பை நமக்கு சொல்கின்றது. ஆண்டாள் என்றால் ஆண்டவள் என்று பொருள்.
அது முடிந்த பெயர் மட்டுமல்ல, ஆள்பவள் என்கிற பொருளையும் அது குறிக்கும். ஆண்டாளுடைய பிறப்பும் சரி, ஆண்டாளுடைய வளர்ப்பும் சரி, ஆண்டாளுடைய செயல்களும் சரி, அவர் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற சிறப்புகள். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இறந்த பிறகு எந்த பயனை விட்டு செல்கிறானோ அதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை பரிபூரணத்திற்கு அடிப்படை. அந்த வகையிலே ஆண்டாள் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற அந்த ஆன்மீகம் என்பது மிக மிக பெரியது. அதையும் தாண்டி ஆண்டாள் என்கிற ஒரு குரு, ஆண்டாளை நெறிப்படுத்திய ஆண்டாளுடைய தந்தையான பெரியாழ்வார் என்கிற குரு, இந்த இருவரும், அந்த இருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வது என்பது மிக மிக அடிப்படையான ஒன்று. அவர்கள் இருவருமே இலக்கியங்களில் தோய்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் தோய்ந்தவர்கள். இந்த உரையிலே அவர்களுடைய இலக்கியம் சார்ந்து மிக மிக தொன்மையான, அதே நேரத்தில் ஆழ்ந்த கருத்துக்களை இங்கே நான் பேசப்போவதில்லை. அவர்களை பற்றி, அவர்களை ஏன் நாம் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு அவர்கள் எந்த அளவில் தேவை, ஏன் தேவை என்பதை அடியொற்றியதாக இந்த உரை அமையும். பெரியாழ்வாரை பற்றி பார்க்கும் பொழுது, பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற இடத்திலே, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தமிழக அரசினுடைய கோபுர சின்னம், அந்த கோபுர சின்னம் இருக்கின்ற அந்த கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற கோயில். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்த ஒருவர், அவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர் என்பது அவருடைய இயற்பெயர். நான் ஏற்கனவே சொன்னேன், நாமம் என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் அமையாது, அதற்கு ஒரு கொடுப்பினை வேண்டும். அவருடைய பெயரே விஷ்ணு சித்தர். சித் என்கிற சொல்லிற்கு அறிவு என்று பொருள். அவருடைய எண்ணம் முழுக்க, அவருடைய செயல் முழுக்க விஷ்ணுவாகவே இருந்ததால் அவருக்கு பெயர் விஷ்ணு சித்தர் என்று அந்த பெயர் பெற்றதாக சொல்வார்கள். ஆக அவருடைய செயல் முழுக்க விஷ்ணு தான். அவருக்கு அந்த செயலுக்கு, அந்த செயலினுடைய பெருமை சார்ந்து அவருக்கு இந்த பெரியாழ்வார் என்கிற இந்த பெயர் கிடைத்ததாக சொல்வதுண்டு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அவர் செய்த செயல். எல்லோரும் ஆன்மீக சேவை செய்யும் போது அவர் செய்த ஆன்மீக சேவை மிகப்பெரிய சேவை. சைவ சமயத்திலே விக்கிரபாதர் என்கிற ஒரு முனிவர், அவரை புலிக்கால் முனிவர் என்று சொல்வதுண்டு, வியாக்கர பாதர் என்று கூட சொல்வார்கள். அவர் தில்லையிலே இறைவனை வணங்குவதற்காக, அதிகாலை நேரத்தில் மலர்களை பறிப்பதற்காக புலியினுடைய கால்களை பெற்றுக்கொண்டு மலர்களை பறித்து பூசை செய்ததாக சைவம் குறிப்பிடும். அதே போல வைணவ சமயத்திலே இறைவனுக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பள்ளி கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு பூமாலை கட்டித் தருகின்ற செயலை, மிக உன்னதமான செயலை செய்தவர் நம்முடைய பெரியாழ்வார். அந்த செயலை செய்யும்போது, பொதுவாக இறை சார்ந்த செயலை செய்யும்போது நமக்கு இரண்டு வகையான தூய்மை வேண்டும். ஒன்று மன தூய்மை வேண்டும், இரண்டாவது உடல் தூய்மை வேண்டும். இதை அகத்தூய்மை, புறத்தூய்மை என்று சொல்வதுண்டு. இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றினுடைய தூய்மை கெட்டு போனாலும் அது இரண்டையும் பாதிக்கும். அந்த வகையிலே அவர் காலையில் எழுந்து குளித்து தூய்மையாகி மலர்களை பறித்து மலர்களை கட்டிய பிறகு மீண்டும் இறைவனுக்கு அந்த மாலையை கோயிலுக்கு எடுத்து செல்வதற்கு முன்பு மீண்டும் ஒரு முறை குளிப்பார். அப்படி இதை ஆச்சாரம் என்று சொல்வார்கள், தமிழிலே ஒழுக்கம் என்று சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட ஒழுக்கம் நிறைந்த ஒரு தந்தை, அதே நேரத்தில் ஒழுக்கம் மிகுந்த ஒரு குரு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் குருமார்களாக இருப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக ஒழுக்கம் வாய்ந்தவர். அவர் ஒரு முறை அவரிடம் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை அதிகமாக இனிப்புகள் உண்பதாகவும் அவருக்கு அறிவுரை சொல்லும்படியும் வரும்போது அவர் சொன்னாராம், இன்று சென்று ஒரு வாரம் கழித்து வருக என்று சொன்னாராம். அந்த தாய்க்கு புரியவில்லை. ஒரு வாரம் கழித்து செல்கிறார். மீண்டும் அவர் சொன்னாராம், இன்னும் 2 நாட்கள் கழித்து வருக என்று சொன்னாராம். அந்த தாயும் குருவினுடைய அந்த சொல்லை மறுக்க முடியவில்லை. 2 நாள் கழித்து செல்லும்போது அவர் அந்த குழந்தைக்கு இதற்கு மேல் இப்படி இனிப்பு உண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். ஆக அந்த தாய் யோசித்தாலாம், இதை ஏன் அவர் ஒரு வாரம் முன்பே சொல்லவில்லை, இவ்வளவு அலைய வைத்ததற்கான காரணம் என்ன என்று அந்த குருவிடம் கேட்கும்போது அவர் சொன்னாராம், நானும் இனிப்பு உண்கின்ற பழக்கம் எனக்கு இருக்கின்றது. நான் இந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு ஒரு குழந்தைக்கு இனிப்பை உண்ணாதே என்கிற ஒரு அறிவுரையை நான் எப்படி சொல்லிவிட முடியும்? அது நியாயம் அல்ல.
இந்த அறிவுரையை சொல்வதற்கு முன்பு நான் அந்த தவறை செய்யாதவனாக இருக்க வேண்டும், இந்த இடைப்பட்ட நாளிலே இனிப்பு என்கின்ற என்னுடைய இந்த பழக்கத்தை குறைத்து கொண்டேன் என்றாராம். ஆக குருவாக இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான தகுதி நாம் நம்முடைய ஒழுக்கப்பேணலும் நம்முடைய செயல் சார்ந்த நெறிமையும் மிக மிக அடிப்படை. விஷ்ணு சித்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு செயல் இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருந்தது. அதனால்தான் அவருக்கு வரமாக வாய்த்தால் ஆண்டாள். ஒரு முறை இப்படிதான் அவருடைய இந்த பூமாலை கட்டுகின்ற அந்த நந்தவனம், அதற்கு பெயர் செண்பகத்தோப்பு என்று சொல்வார்கள், இன்றைக்கும் அந்த இடம் இருக்கின்றது. அந்த செண்பகத்தோப்பிற்கு காலையில் மலர்களை பறிக்க செல்கிறார். பறிக்க செல்லும்போது உள்ளே ஒரு குழந்தையினுடைய அழுகை கேட்கின்றது. அது துளசி செடிகள் இருக்கின்ற இடம். துளசி செடியை தமிழிலே துடாய் என்று சொல்வார்கள், திருத்துடாய் என்று சொல்வார்கள். அந்த துடாய் செடிகளுக்கு இடையிலே இருந்து வருகின்ற அந்த அழுகை சுரத்தை கேட்கும் பொழுது, குறிப்பாகவே அழுகை என்பது ஒரு அபஸ்வரமாக இருக்கும். ஆனால் இந்த அழுகை அப்படி இல்லையா, மிக ஆனந்தமான, ஏதோ ஒரு முத்தாய்ப்பான விஷயத்தை சொல்லக்கூடிய, ஏதோ ஒரு ஆனந்தத்தை முகிழ்விக்கக்கூடிய ஒரு ஸ்வரமாக இருக்கின்றது, ஒரு குரலாக இருக்கின்றது. ஆக தேடி செல்லும்போது அங்கே குழந்தை வடிவில் இந்த ஆண்டாளை பார்க்கிறார். பார்த்தவுடன் அவருக்கு மகிழ்ச்சி. இறைவனே எனக்கு கொடுத்த வரம் என்று சொல்லி நினைத்து அந்த ஆண்டாளை தன்னுடைய கையில் ஏந்தி, அவர் ஏந்தியவுடன் தினமும் அந்த நந்தவனத்திலே மலர்களை பறிக்கின்ற அவர் அந்த ஆண்டாளை, அந்த குழந்தையை மலராக எண்ணி உடனே அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைக்கிறார். கோதை என்றால் மலர் என்றும், மலரை கட்டிய மாலை என்றும் பொருள். இறைவனுக்கு சதா மாலையை சூட்டி 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 அழகு பார்த்த அவருடைய கைகளிலே அந்த இறைவனே மாலை சூட்டப் போகின்ற ஒரு குழந்தை கிடைத்தவுடன் கோதை என்கிற ஒரு பெயர், நான் ஏற்கனவே சொன்னேன், பெயர் அமைவது என்பது ஒரு அமைப்பு என்று சொன்னேன். அந்த வகையிலே அந்த குழந்தை நாளை திருமாலை கைப்பிடிக்கப் போகிறாள் என்பது தெரிந்து கோதை என்கிற பெயரை அவர் சூட்ட, அதற்கு பிறகு அந்த குழந்தையை எடுத்து சென்று அவர் வளர்க்கிறார். சாதாரணமாக வளர்க்கவில்லை. அவர் ஒரு சிறந்த ஒரு தமிழறிஞர். அவருக்கு தெரிந்த தமிழையெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லித் தருகிறார். சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைக்கு கிருஷ்ணனை பற்றியும் திருமாலை பற்றியும் விஷ்ணுவை பற்றியும் சொல்லி 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 வளர்க்கிறார். அந்த குழந்தையும் சாதாரண குழந்தை அல்ல, அவதார குழந்தை. நீங்கள் பார்க்கலாம், வைணவ நெறியிலே சீதையும் ஆண்டாளும் மட்டும் தாயினுடைய வயிற்றில் பிறக்கவில்லை. அவர்கள் இருவருமே பூமி தாயினுடைய அம்சமாக கருதப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஜனக மகாராஜா நிலத்தை ஏற்கொண்டு விழும்போது அவளுக்கு ஜானகி கிடைத்ததாக சொல்வார்கள். இங்கே ஆண்டாள் துளசி செடிக்கு கீழே நம்முடைய பெரியாழ்வாருக்கு கிடைக்கிறார். ஆக சிறு வயது முதலே எல்லாவற்றிலுமே கண்ணனை பார்க்கின்ற ஒரு குழந்தையாக அவள் வளர்ந்து கொண்டே வருகிறாள். அது அவருடைய வளர்ச்சியை பார்க்க பார்க்க பெரியாழ்வாருக்கு ஆனந்தம். குறிப்பாக சொல்வதுண்டு, பெற்றோர்கள் எப்படி வளர்க்கிறார்களோ, பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களை பார்த்துதான் குழந்தை பழகும் என்பார்கள். ஆங்கிலத்தில் இதை இமிட்டேஷன், போல செய்தல் என்று சொல்வதுண்டு. அதிலும் மிக மிக ஆச்சரியமான ஒன்று, தாயில்லாமல் ஒரு பெண் பிள்ளையை ஒரு தந்தை வளர்ப்பது என்பது மிக மிக சிரமம். அந்த தந்தை அப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தையை வளர்க்கும் போது அவர் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். அந்த வளர்ப்பு பல பேரால் பரிகாசப்படக்கூடிய வளர்ப்பாக மாறக்கூடிய வாய்ப்புண்டு. அந்த வகையிலே ஒரு நல்ல ஒரு தந்தையாக, ஒரு நல்ல ஒரு குருவாக தனக்கு தெரிந்த அத்தனையுமே அந்த குழந்தைக்கு காட்டி அவரும் அதுபோலவே வாழ்ந்து அவர் அந்த குழந்தையை வளர்க்கிறார். அந்த குழந்தை வளர்கின்றது. அந்த குழந்தையும் தன்னுடைய தந்தையைப் போலவே திருமாலின் மீது அவருடைய எல்லாவற்றையும், அவளுடைய புலன் முழுக்க, அவளுடைய மனம் முழுக்க செலுத்துகின்ற ஒரு குழந்தையாக அவள் வளர்கிறாள். வளர 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 திருமாலின் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பு பெருகி 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 பேரன்பாக மாறுகிறது. பொசசிவ்னஸ் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான ஒரு பேரன்பாக மாறுகின்றது. அந்த குழந்தை அடிக்கடி செய்கின்ற ஒரு செயல் உண்டு. அவருடைய தந்தை திருமாலுக்காக கட்டி வைக்கின்ற மாலையை அவருடைய தந்தைக்கே தெரியாமல் எடுத்து தினமும் சூடிக்கொள்வாளாம். சூடிக்கொள்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், என்னவரான திருமால் இதை சூடினால் அவருக்கு எப்படி இருக்கும் என்று அவள் சூடிக்கொள்வாளாம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தாய்மார்கள் குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது அந்த உணவு எப்படி இருக்கும் என்று முதலிலே அந்த தாய் உண்டு பார்ப்பாள். அதனால்தான் தாய் ஊட்டுகின்ற அந்த உணவை
அமிர்தமும் என்று சொல்வார்கள். அதை இன்று அம்மு என்று சொல்வதுண்டு. இன்றைக்கு அது மம்மு என்று மாறிவிட்டது. அமிர்தம் என்றால் குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத உணவு என்று பொருள். ஆக அந்த ஆண்டாள் அந்த மலர் மாலையை என்னுடைய திருமால் சூடும்போது அவருக்கு எப்படி இருக்கும், அவருடைய தோல் நோகுமோ, அவர் எப்படி இருப்பார் என்று அவள் சூடிவிட்டு கொடுக்கின்ற ஒரு தாய்மை கொண்ட ஒரு பெண்ணாக அவள் வளர்கிறார். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் இதே போல மாலையை கட்டி வைத்துவிட்டு குளிப்பதற்காக பெரியாழ்வார் செல்கிறார். திரும்ப வரும்போது இந்த ஆண்டாள் அந்த மாலையை சூடி இருக்கின்ற காட்சியை பார்க்கிறார். பார்த்தவுடன் இவருக்கு கோபம் வருகின்றது. ஏனென்றால் இறைவனுக்காக கட்டி வைத்த மாலையின் மீது அதை முகர்ந்து பார்த்தாலே அதற்கு தூய்மை கேடு. ஆக இவள் சூடிவிட்டாலே என்ற கோபத்திலே ஆண்டாளை கடிந்து கொள்ளவில்லை. ஆனால் வேறு வழி இல்லை. அந்த மாலையை விட்டுவிட்டு பறித்து வந்த மாலைகளில் மீதம் இருந்த மலர்களை கொண்டு ஒரு மாலை தொடுத்து கொண்டு கோயிலுக்கு செல்கிறார். அந்த மாலையை இறைவனுக்கு சாற்றுகிறார். ஆனால் அந்த இறைவனுக்கு சாற்றுகின்ற அந்த மாலை அவிழ்ந்து கீழே விழுந்த வண்ணமே இருக்கின்றது. இவருக்கு இன்னும் அந்த கவலை கூடுகின்றது. ஆண்டாள் செய்த அசுத்தம் தான், ஆண்டாள் செய்த இந்த தகாத செயலால் தான் மாலை நிற்காமல் இருக்கின்றது என்று அவர் வருத்தப்படுகிறார். வருத்தப்பட்டு மிகவும் நொந்து போகிறார். இறுதி வரை அந்த மாலையை அந்த இறைவனுடைய சிலை ஏற்கவே இல்லை. அதற்கு பிறகு கவலையோடு இருக்கும்போது கனவில் இறைவன் வந்து எனக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைதான் வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சூட்டினாராம். அதனால்தான் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடர்கொடி என்கிற ஒரு பெயர் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கின்ற இறைவனுக்கு ஆண்டாள் சூடிய மாலையை தான் சூட்டுவதுண்டு. இன்னும் ஆச்சரியமாக திருவரங்கம் என்கிற ஒரு தலம், வைணவம் என்றாலே திருவரங்க தலம், அந்த திருவரங்க தலத்திற்கும் ஆண்டாள் சூட்டிய மாலைதான் செல்வதுண்டு. அதே போல திருப்பதிக்கும் ஆண்டாள் அணிந்த சூடிய மாலை தான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து செல்வதுண்டு என்று சொல்வார்கள். அந்த வகையிலே மேன்மை பெற்றவராக ஆண்டாளுக்கு நாச்சியார் என்கிற பெயரும் உண்டு. நாச்சியார் என்றால் தலைவி என்று பொருள், எல்லாவற்றையும் கண்காணிப்பவள் என்று பொருள். கண்ணன் எப்படி கண்ணனை யசோதை வளர்த்தாலோ ஒரு யசோதையை போல மிக சிறந்த ஆளுமை கொண்ட ஒரு பெண்ணாக வளர்ந்தவள் ஆண்டாள். அவள் சாதாரணமாக அந்த பெயரை தாங்கவில்லை. தமிழை ஆண்டிருக்கிறாள், திருமாலை ஆண்டிருக்கிறாள், இந்த சமூகத்தை ஆண்டிருக்கிறாள், கோபியர்கள் வாழ்கின்ற கோகுலத்தை அவள் ஆண்டிருக்கிறாள், அங்கு வாழ்ந்த பெண்களையெல்லாம் ஆண்டிருக்கிறாள், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் தன்னுடைய அன்பால் ஆண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் ஒரு மிக சிறந்த குரு. ஒரு குரு மிக சிறந்த குருவா என்று எப்படி தேர்வு செய்வது என்றால் ஒரு 3 கூறுகள் வேண்டும். ஒன்று அறிவு வேண்டும், இரண்டாவது தெளிவு வேண்டும், மூன்றாவது ஞானம் வேண்டும். ஞானம் என்பது முழுமையான அறிவு என்று சொல்லப்படுகின்றது. அறிவினுடைய எல்லை தான் ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டாள் என்கிற குருவிடம் இந்த 3ம் இருக்கின்றது. இந்த 3ஓடு இன்னொன்றும் சேர்ந்திருக்கின்றது. இந்த 3ஐயுமே அன்பால் தருகின்ற குருவாக ஆண்டாள் இருந்தார். அந்த அன்பால் தருகின்ற குருவாக ஆண்டாள் இருந்ததால் தான் ஆண்டாளை பற்றி இன்றும் நாம் பேசுகிறோம், என்றும் பேசுவோம். எப்பொழுதும் நமக்கு குருவாக ஆண்டாள் இருப்பாள். அந்த ஆண்டாளினுடைய நான் சொன்ன இந்த 3 கூறுகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக 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 அடிப்படையானவை. இந்த நேரத்தில் நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டியவை. ஆண்டாள் இந்த உலகத்திற்கு அருளிய மிக முக்கியமான இலக்கிய சொத்து 2. அதை இலக்கிய சொத்து என்று தான் சொல்ல வேண்டும். ஒன்று திருப்பாவை, மற்றொன்று நாச்சியார் திருமொழி. ஆண்டாளினுடைய இந்த இலக்கியங்கள் ஒரு புரட்சி. ஒரு காலகட்டம் வரை பெண்கள் அவர்களுடைய மன உணர்வை வெளியே சொல்லக்கூடாது என்பது ஒரு மரபாக இருந்தது. அதை முதலில் உடைத்தவள் ஆண்டாள் தான். அவளுடைய மனதில் இருக்கின்ற அந்த எண்ணத்தை, தமிழிலே காமம் என்கிற ஒரு சொல்லுண்டு. அந்த காமம் என்கிற சொல் அதனுடைய பொருள் விருப்பம் என்பது. இன்றைக்கு அந்த சொல்லை வேறாக மாற்றிவிட்டோம். அதனுடைய அடிப்படை பொருள் மிக பெரும் விருப்பம் என்பது. ஆக அவளுடைய மனதில் இருக்கின்ற அந்த காமத்தை வெளியில் இலக்கியமாக படைத்த ஒரு முதல் பெண் என்று சொல்லலாம். ஆண்டாளுக்கு முன்பு காரைக்கால் அம்மையார் பாடியிருந்தாலும் கூட காரைக்கால் அம்மையார் செய்யாததை ஆண்டாள் செய்தார். அவருடைய மன உணர்வை பாடினார். அப்படி பாடின பாட்டு திருப்பாவை என்பது. பாவை நோன்பு என்ற ஒரு வழக்காறு சங்ககாலம் தொட்டு இருக்கின்ற ஒரு வழிபாட்டு முறை. அதாவது ஆற்றங்கரைக்கு சென்று
ஒரு பாவை செய்து, பாவை என்றால் தமிழில் 2 பொருள் உண்டு. ஒன்று பொம்மை என்கிற பொருள் உண்டு, பெண்களையும் பாவை என்கிற சொல்லால் குறிப்பதுண்டு. ஆக ஒரு பொம்மை செய்து அந்த பொம்மைக்கு வழிபாடு செய்கின்ற ஒரு முறை, இதை பற்றி நற்றிணை உள்ளிட்ட பல சங்க இலக்கியங்கள் கூறியுள்ளன. அப்படிப்பட்ட பாவை நோன்பை பற்றி பாடுகின்ற ஒரு இலக்கியமாக திருப்பாவை என்கிற ஒரு இலக்கியத்தை ஆண்டாள் படைக்கிறார். நண்பர்களே, மிக ஆச்சரியமான ஒன்று. அந்த பாவை நோன்பினுடைய அடிப்படை என்னவென்று கேட்டால், அதனுடைய அடிப்படை அந்த நோன்பை பின்பற்றுகின்ற பெண்களுக்கு திருமாலை போல, கண்ணனை போல ஒரு கணவன் அமைய வேண்டும் என்பதுதான். இந்த கணவன் என்கிற இந்த சொல்லுக்கு தமிழ் சொல் கொடுனன் என்று சொல்வதுண்டு. கொடுனன் என்றால் கொண்டவன் என்று பொருள். ஆக அப்படிப்பட்ட ஒரு கணவன் அமைய வேண்டும், ஒரு நல்ல அகவாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு வழிபாட்டு முறைதான் பாவை நோன்பு. ஆண்டாள் இந்த பாவை நோன்பை அவளுக்கு திருமால் கிடைத்தால் போதும் என்கிற எண்ணத்தில் செய்யவில்லை. அவளோடு இருக்கின்ற கோகுலத்தில் உரைகின்ற எல்லா பெண்களுக்கும் அப்படிப்பட்ட கணவன் அமைய வேண்டும் என்கிற ஒரு பொதுநல நோக்கோடு ஆண்டாள் அதை செய்தார். நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், ஞானம் என்கிற ஒரு சொல், குறிப்பாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஞானம் என்பது நம்முடைய அறிவை பிரம்மத்தின் பால் செலுத்துவது என்பார்கள். அது என்ன பிரம்மத்தின் பால் செலுத்துவது என்றால், இந்த உலகை படைத்தவர், இந்த உயிரை படைத்தவர், அந்த படைப்பின் பக்கம் நம்முடைய அறிவை செலுத்துவது தான் இந்த உலகத்தில் பெரிய ஞானம் என்று சொல்வார்கள். அந்த பெரிய ஞானத்தை ஆண்டாள் செய்தால், அதனால்தான் ஆண்டாள் செய்த அந்த திருப்பாவையை சங்கத்தமிழ் என்று அடைமொழியிட்டு சொல்வதுண்டு. சங்கத்தமிழ் என்கிற அடிப்படையிலே சங்கத்தமிழ் ஏற்கனவே பெரும் இலக்கியங்களை ஒரு 30 பாடல்களை பாடி, அந்த 30 பாடல்களையே சங்கத்தமிழ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தருகின்ற ஒன்றாக மாற்றிய அளவிற்கு ஆண்டாள் மிகவும் சிறந்தவள். அதையெல்லாம் பாடும்போது ஆண்டாளுக்கு 15 வயதுகள் தாண்டவில்லை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் ஆச்சரியமாக கேட்கலாம். குறிப்பாக சொல்வதுண்டு, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வதுண்டு. ஆண்டாளுக்கு மிகவும் பிடித்த திருமாலினுடைய அவதாரங்களில் ஒன்று நமக்கு தெரியும், வாமன அவதாரம் என்கிற ஒன்று. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று திருப்பாவையில் பாடுவாள். ஏனென்றால் வாமன அவதாரம் நமக்கு தெரியும். வாமன அவதாரத்திற்கு ஒரு அடைமொழி சொல்வதுண்டு, மூர்த்தி சிறியதென்றாலும் கீர்த்தி பெரியது என்பார்கள். கீர்த்தி என்றால் புகழ். ஆக அவள் செய்த திருப்பாவை 30 பாடல்களை கொண்டிருந்தாலும் அந்த 30 பாடல்கள் நமக்கு தருகின்ற வாழ்க்கை படிப்பினை பெரிது, நம்மை வழிகாட்டுகின்ற நெறிமுறை பெரிது. அதில் அவள் வழிபடுத்துகின்ற அந்த முறையும் மிக பெரியது. ஏற்கனவே சொன்னதைப் போல பாவை நோன்பு, அந்த பாவை நோன்புக்கு கோபியர்களை தயார்படுத்துகின்ற ஒரு செயலை, ஒரு செய்கையை ஆண்டாள் செய்கிறாள். மிக ஆச்சரியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குருவிற்கு தெளிவு மிக மிக அடிப்படை என்று நான் சொன்னேன். அந்த வகையில் திருப்பாவையில் எழுதியிருக்கின்ற 30 பாடலுமே, அந்த 30 பாடலையும் மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு நாளும் எழுந்து ஒவ்வொரு நாளிற்கும் ஒரு பாடல் வீதம் 30 பாடல்களை பாடுகின்ற ஒரு மரபு திருப்பாவையினுடைய மரபு. அந்த 30 பாடல்களும் மிக அற்புதமான பாடல்கள். நண்பர்களே, அதில் ஒரு பாடல் உங்களுக்காக, ஆண்டாள் என்கிற குருவினுடைய தெளிவுக்காக உங்களுக்கு ஒரு பாடலை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இந்த உலகத்தில் மழை எப்படி பொழிகின்றது என்பதற்கு ஒரு அறிவியல் உண்டு. இன்றைக்கு அந்த பேசுகின்ற அந்த அறிவியலை அன்றைக்கே திருப்பாவையில் ஆண்டாள் பேசுகிறாள். அவள் சொல்கிறாள், மிக அற்புதமான ஒரு பாடல் பாருங்கள். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர்ந்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாடியன் தோளுடையான் கையில் ஆழிபோல் மின்னி, ஆலிபோல் மின்னி, பாஞ்சசன்னியம் போல், பாஞ்சசன்னியம் என்பது திருமாலினுடைய அந்த சங்கு, வலம்புரி போல் நின்றதிருந்து, தாளாதே சாரங்கம் உதைத்த சரமடை போல், உலகம் உய்ய உலகம் வாழ பெய்திடாய்,
பெய்து நாங்களெல்லாம் மார்கழி நோன்பு மார்கழி நீராடும்படி நீ பெய்து நாங்களெல்லாம் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்கிற ஒரு பாடலை அவள் பாடுகிறாள். இந்த பாடலுக்குள் இருக்கின்ற அர்த்தம் மிக ஆழம் பொதிந்த ஒரு அர்த்தம். நான் சொன்னேன், ஒரு குருவுக்கான தெளிவு என்று சொன்னேன். ஒரு மழையானது எப்படி பொழிகின்றது என்றால், கடலுக்குள் சென்று அந்த கடலினுடைய நீரை முகர்ந்து வானத்தில் மேகமாக கூடி அந்த வானத்தில் இருக்கின்ற அந்த மேகமானது மின்னி மழையாக பொழியும் என்பது அறிவியல். அதை ஒவ்வொன்றையும் திருமாலோடு பொருத்துகின்ற அந்த பாங்கு. அதில் முதல் வரியை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஆழிமழை கண்ணா என்கிறாள். நீங்கள் கேட்கலாம், மழைக்கு கடவுள் யார்? மழைக்கு கடவுள் யார் என்றால் வருண பகவான் தானே. ஏன் ஆண்டாள் இங்கே திருமாலை சொல்கிறாள்? ஆழிமழை கண்ணா என்று திருமாலை சொல்கிறாள். குறிப்பாக ஆழி என்றால் கடல் என்கிற ஒரு பொருள் உண்டு. மழை பொழியும் போது நீங்கள் பார்க்கலாம், கீழே விழுகின்ற மழை துளியானது வட்ட வட்டமாக மாறுவதுண்டு. அந்த சுழற்சியையும் ஆழி என்று சொல்வதுண்டு. அவள் ஏன் ஆழிமழை கண்ணா என்கிறார் என்றால், நண்பர்களே, மிக முக்கியமான ஒன்று ஏற்கனவே சொன்னேன், பக்தி என்பதில் சொன்னேன். அந்த ஆய்ப்பாடியில் இருக்கின்ற கோகுலத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே எல்லாமே அங்கே கண்ணன் தான், எல்லாமே அங்கே திருமால் தான். அதனால் மழைக்கான கடவுளானாலும் சரி, காக்கின்ற கடவுளானாலும் சரி, ஆண்டாளுக்கும் சரி, அங்கு இருப்பவர்களுக்கும் சரி, எல்லாமே கண்ணனாகவும் திருமாலாகவும் இருக்கின்ற ஒரு போக்கினை, ஒரு பார்வையினை இங்கே பார்க்க முடிகின்றது. அவ்வளவு அழகாக சொன்னவள் இறுதியாக அந்த வரியில் பார்க்கலாம், உலகம் உய்ய என்கிறாள். உலகம் உய்ய, உலகம் வாழ என்கிறாள். இந்த உலகம் வாழ என்கிற சொல்லிலே நீங்கள் ஆழமாக பார்க்கலாம், அவளுக்காக கேட்கவில்லை, இந்த உலகத்திற்காக கேட்கிறாள். இந்த உலகத்திற்காக கேட்பது, பொது நோக்கில் கேட்பது என்பது ஒரு குருவினுடைய மிக அடிப்படையான ஒரு செயல். ஆண்டாள் அந்த இடத்திலே தெளிவான ஒரு குருவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். தெளிவான குருவாக, சாதாரண குரு அல்ல, தெளிவான குருவாக அவள் இருக்கிறாள். நம்மை இயக்குவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போல இன்னும் ஆண்டாளினுடைய அறிவிற்கு ஒரு இடத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். திருப்பாவையினுடைய முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்கிற இந்த பாடலிலே நீங்கள் பார்க்கலாம். அந்த பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாடல்தான். அதில் முழு நிலவு இருக்கின்ற நாளிலே, இப்பொழுது கூட இந்த குரு பூர்ணிமா நிகழ்வு இந்த மாதத்தில் வருகின்ற முழு பௌர்ணமியை வைத்து, முழு மதி நாளை வைத்து, அந்த முழு மதி நாளில் அவள் தொடங்கவிருக்கின்ற அந்த விரதத்தை சொல்லும்போது தொடக்க பாடலிலேயே அவள் சொல்கிறாள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோத இளம் சிங்கம் என்கிறார். இதில் நீங்கள் பார்க்கலாம், எடுத்தவுடன் நந்தகோபனையும் அடுத்ததாக யசோதையையும் சொல்கின்ற அறிவு நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆயர்பாடியை காக்கின்ற அடிப்படையான நபர் நந்தகோபன் தான். நீங்கள் நினைக்கலாம், நந்தகோபனுடைய கையிலே கூர்மையான வேல் இருக்கின்றதே, குறிப்பாக கோவலர்களுடைய கையிலே ஆடு மாடுகளை ஆணிரைகளை மேய்க்கின்ற கோல்தானே இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். இதற்கு உள்ளே மிக பெரும் ஒரு பொருள் உண்டு. இந்த வரிகளுக்கு பின்னே நீங்கள் பார்க்கும் பொழுது, கண்ணனுக்கு கம்சனால் ஏற்பட்ட துயரினை போக்குவதற்காக பல அரக்கர்களை அனுப்புகிறார். நமக்கெல்லாம் தெரியும் பல அரக்கர்கள். அப்படி அனுப்புகின்ற அரக்கர்களிடமிருந்து கண்ணனை காப்பதற்காக கையில் வைத்திருந்த கோலை எடுத்துவிட்டு கையிலே அவர் அந்த கூர் வேலை ஏந்தியதாக சொல்வார்கள். அதே போல ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் என்கிறார். அந்த கண்ணனினுடைய வளர்ப்பு யசோதையனுடைய அரவணைப்பில் விளைந்த ஒன்று, சாதாரண அரவணைப்பல்ல. அவள் ஏறார்ந்த கண்ணியா, ஏர் என்றால் தமிழில் அழகு என்று பொருள். அதே நேரத்திலே வெறும் அழகு மட்டுமல்ல, ஆரோக்கியமான அழகு என்று பொருள். நண்பர்களே, இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு அவதாரத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தாமோதரன் என்கிற ஒரு அவதாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும். கிருஷ்ணருக்கு ஒரு பெயர் தாமோதரன். உதரம் என்பது வயிறு என்று பொருள். தாமோ என்றால் கட்டுகின்ற தாம்பு கயிறினுடைய அச்சு பதிந்த வயிறு என்று பொருள். ஒரு முறை கண்ணன் உங்களுக்கு தெரியும், விளையாட்டு கண்ணன், வெண்ணெய் திருடுகின்ற கண்ணன் திருடி ஒரு முறை யசோதையிடம் அகப்பட்டு கொள்ள, யசோதை அந்த கண்ணனை ஒரு தாம்பு கயிறு என்றால் உங்களுக்கு தெரியும், பசுமாடுகளை கட்டுகின்ற கயிறை தாம்பு கயிறு என்பது உண்டு. அதே போல மத்தினை கடைகின்ற கயிறையும் தாம்பு கயிறு என்பது உண்டு. அந்த கயிறிலே கண்ணனை கட்டி மறுபுறத்தில் உரலில் கட்டிவிட்டாளாம். ஆக அந்த நேரத்தில் வந்த ஒரு அரக்கனிடமிருந்து அந்த அரக்கனை அழிப்பதற்காக அந்த உரலோடு இழுத்து சென்ற அந்த கண்ணனுடைய வயிற்றிலே ஒரு தழும்பு ஏற்படுகின்றதான். அந்த தழும்பினால் அவனுக்கு பெயர் தாமோதரன் என்று பெயராம். ஆக உங்களுக்கு தெரியும், அந்த குழந்தையை அந்த தாய்
சாதாரண அன்பை மட்டும் காட்டி வளர்க்கவில்லை. இன்றைக்கு பல குடும்பங்களினுடைய பிரச்சனையே அதுதான். குழந்தைக்கு வெறும் செல்லத்தை மட்டும் காட்டி வளர்ப்பது உண்மையான வளர்ப்பல்ல. அந்த குழந்தைக்கு செல்லத்தோடு சேர்ந்து பல எல்லா நல்ல குணங்களோடு வளர்க்கின்ற வளர்ப்பு. அந்த வகையிலே அதை வைத்து ஆண்டாள் சொல்கிறாள், முதலில் நந்தகோபனையும் பாதுகாத்த நந்தகோபனையும் இரண்டாவது நன்றாக வளர்த்த யசோதையையும் சொல்லுகின்ற அந்த போக்கு, இதில் அவள் சிறந்த அறிவுடைய ஒரு குருவாக இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, நான் ஞானம் என்று சொன்னேன். ஞானம் என்பது முழுமையான அறிவு என்று சொன்னேன். அதற்கு திருப்பாவையில் ஒரு இடத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த பாவை நோன்பை எப்படி மேற்கொள்ள வேண்டும் தெரியுமா என்று ஒரு கேள்வி கேட்ட ஆண்டாள் அதற்கு சொல்கிறாள். அதாவது இந்த நோன்பை மேற்கொள்ளும் போது அவள் சொல்கிறாள், நாங்கள் நெய்யுண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும், மலரிட்டு நாம் முடியோம் என்று சொல்கிறாள். இதில் ஆச்சரியமான விஷயம், நாங்கள் இந்த பாவை நோன்பை மேற்கொள்ளும் போது 6 செயல்களை செய்யக்கூடாது என்பாள் ஆண்டாள். நீங்கள் பார்த்தால் நெய்யை நாங்கள் உண்ண மாட்டோம், பாலை நாங்கள் உண்ண மாட்டோம், அதிகாலையில் எழுந்து நீராடுவோம், அதே நேரத்தில் மையிட்டு எங்களை ஒப்பனை செய்து கொள்ள மாட்டோம், தலையிலே மலரிட்டு நாங்கள் முடிய மாட்டோம் என்று அவள் சொல்லி அதோடு நிறுத்தவில்லை. நாங்கள் தீக்குறளை சென்று ஓதோம், செய்யாதன செய்யோம் என்று சொல்லுகின்ற ஒரு ஞானத்தை பார்க்க முடிகின்றது. நீங்கள் இதற்குள்ளே மிக ஆழமாக பார்த்தால் பல கருத்துக்கள் உண்டு. நீங்கள் ஆயர்குல பெண்களுக்கு, குறிப்பாக ஆண்டாள் இருக்கின்ற கோபியர்களுக்கு விருப்ப உணவே நெய்யும் பாலும் தான். ஆனால் அவள் சொல்கிறாள், நெய்யை உண்ண மாட்டோம், பாலை உண்ண மாட்டோம் என்கிறாள், மலர்களை சூட மாட்டோம் என்கிறாள். மிக ஆச்சரியமான விஷயம். குறிப்பாக பனி மிகுந்த அந்த மார்கழி மாதத்திலே மலர்களினுடைய வரத்து குறைவாக தான் இருக்கும். இன்னொன்று ஒரு நம்பிக்கை உண்டு, மார்கழி மாதத்தில் மலர்கின்ற எல்லா மலருமே திருமாலுக்கு சேர்ந்தது, கண்ணனுக்கு சேர்ந்தது என்பது அவர்களுடைய நம்பிக்கை. உங்களுக்கு தெரியும், கண்ணன் சொல்வான், மாதங்களிலே நான் மார்கழி என்பான். ஆக அந்த நம்பிக்கை இன்றைக்குமே கோபியர்களிடம் உண்டு. ஏன் இந்த இப்படி கடுமையான ஒரு கட்டுப்பாடு என்றால், நண்பர்களே, மனதினுடைய உணர்வை அடக்க வேண்டும் என்றால் உடம்பை வருத்தி தான் ஆக வேண்டும். உடம்பை வருத்தாமல் மனதை அடக்கவே முடியாது. மனதை அடக்காமல் குருவினுடைய வார்த்தையை பின்பற்ற முடியாது, குருவாக செயல்பட முடியாது, இந்த உலகத்தை உய்விக்க முடியாது, யாரையுமே பின்பற்ற முடியாது, ஆன்மீகத்தை பக்தியை நம்மால் மேற்கொள்ள முடியாது. ஆக இந்த உடலை வருத்துகின்ற, மிகவும் பிடித்த ஒன்றை விடுகின்ற ஒரு செயல்பாடை இங்கே மிக தேர்ந்த ஞானம் கொண்ட ஒரு குருவாக ஆண்டாள் முன்னெடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கூட இந்த மார்கழி மாதத்தினுடைய 30 நாளும் வானத்தில் நமக்கு தெரியும் ஓசோன் என்கிற ஒரு அமைப்பு நமக்கெல்லாம் தெரியும். அது O3 என்று சொல்வார்கள். அந்த ஓசோன் மார்கழி மாதத்தில் மட்டும் கீழே இருக்குமா, அந்த கீழே, அந்த அண்டவெளி கீழே இருக்குமாம். அதை நாம் சுவாசிக்கும் போது குறிப்பாக பெண்களுக்கு அவர்களுடைய கருப்பை வலுவுறும் என்பது இன்றைக்கு அறிவியல் சொல்கின்றது. அதனால்தான் காலையிலே, மார்கழி மாதத்தினுடைய காலையிலே ஒரு அடைமொழி சொல்வார்கள். யாரெல்லாம் திருப்பாவை பாடுகிறார்களோ, மார்கழி மாதத்தில் எழுந்து அதிகாலையில் எழுந்து நீராடி திருப்பாவை பாடுகிறார்களோ, அவர்களுக்கு அழகாக ஒரு அடைமொழி சொல்வதுண்டு. 100 வயதிலும் ஊசியில் நூல் கோர்த்து மூக்கில் நீர் சிந்தாது காசினியில் வாழ்வார்கள் என்கிற ஒரு குறிப்புண்டு. அவர்கள் அதிகாலையில் எழும்பொழுது உடம்பிற்குள் இருக்கின்ற வளர்சிதை மாற்றம், குறிப்பாகவே குளிர்காலத்தில் வளர்சிதை மாற்றம் குறைவாக இருக்கும். ஆக அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீராடும் போது உடம்பில் இயல்பாகவே எதிர்ப்பு சக்தி கூடுகின்ற ஒரு நிலையை பார்ப்போம். அதே போல அந்த நீராடிய பிறகு இப்படிப்பட்ட உடம்பிற்கு கொழுப்பினை சேர்க்கின்ற அந்த உணவினை எல்லாம் தவிர்த்து அந்த 30 நாட்கள் மேற்கொள்கின்ற விரதம் வாழ்நாள் முழுக்க, அந்த வருடம் முழுக்க உடம்பை பேணுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட பயிற்சியை இந்த உலகத்திற்கு அளித்த குருவாக ஆண்டாள் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த ஒரே ஒரு பயிற்சியை மட்டும் நாம் கை கொண்டால் போதும். நண்பர்களே, இதற்குள் ஆழமான இன்னொரு பொருளும் உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதம் கடந்து வருகின்ற 2 மாதத்திற்கு குறிப்பாக வேளாண்மை செய்வது என்பது முடியாது. பணியினுடைய தாக்கத்தால் வேளாண்மையினுடைய வரத்தும் மிக மிக குறைவாக இருக்கும். ஆக அந்த நேரத்தில் நம்மிடம் இருக்கின்ற உணவுப் பொருளை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு புத்திசாலித்தனம். அதையும் ஆண்டாள் இங்கே சொல்கிறாள். நெய்யை உண்ணாமல், பாலை உண்ணாமல் பாதுகாத்து வைத்தால் பனிகாலம் முழுக்க உணவினுடைய அந்த பிரச்சனை இல்லாமல் நாம் கடந்து விடலாம் என்கிற
சமுதாயத்திற்கான ஒரு பண்பாட்டு கூரையும் ஆண்டாள் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல நீங்கள் எடுத்துக்கொண்டால், நான் ஏற்கனவே சொன்னேன், பேரன்பு என்கிற ஒரு நிலையை இங்கே நான் எடுத்து காட்டுகிறேன். பேரன்பு என்று சொன்னால் இதே போல அவருடைய வாழ்க்கை கண்ணனாகவே திருமாலாகவே முடிகின்ற வாழ்க்கை. இறுதியில் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அவருடைய தந்தை சொன்னாராம், திருமணம் செய்து கொள்ள சொல்லும்போது சிறு குழந்தையிலிருந்தே அவளுக்கு ஒரு விடாப்பிடியான வைராக்கியம். நண்பர்களே, பக்தியினுடைய மிக அடிப்படையானது வைராக்கியம். நான் திருமணம் செய்தால் அரங்கனை தான் திருமணம் செய்வேன் என்ற வைராக்கியம், இறுதி வரைக்கும் சென்ற அந்த வைராக்கியம். அவள் தன்னுடைய தந்தை வற்புறுத்திய போதும், வற்புறுத்தவில்லை, கேட்டுக்கொள்கிறார், அப்பொழுதும் நான் அரங்கனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று விடாப்பிடியாக நிற்கும் பொழுது எல்லோரும் நகைத்தார்களாம். அரங்கனை திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று நகைத்தார்களாம். நண்பர்களே, இதுவும் ஒரு புரட்சி தான். ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம், இறைவனை அடைகின்ற வழி, அதையும் தாண்டி இறைவனை திருமணம் செய்கின்ற ஒரு வழிமுறை இருக்கின்றதல்லவா, அது ஆண்டாள் செய்த மிகப்பெரிய புரட்சி தான். இறைவனை அடையலாம், ஆனால் இறைவனை மனம் முடிப்பது என்கிற ஒரு கூறு. இறுதியில் அவளுடைய அந்த பக்தியினுடைய அந்த திறம், அந்த பக்தியினுடைய அவளுடைய நம்பிக்கை, அந்த பக்தியை அவள் செலுத்திய அந்த வைராக்கியத்தினுடைய விளைவாக இறுதியிலே பெரியாழ்வாருடைய கனவிலே திருமால் வந்து, நீ அவளை திருவரங்கத்திற்கு அழைத்து வா, நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லும்போது ஒரு தந்தையாக அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்பார். திருவரங்கத்திற்கு சென்று உள்ளே செல்லும்போது அங்கே ஆண்டாளுக்காக திருமால் காத்திருந்தாராம். காத்திருந்து அவருடைய கர்ப்ப கிரகத்தினுடைய கதவுகள் திறந்தவுடன் உள்ளிருந்து கோதை என்கிற ஒரு வார்த்தை கேட்டதாம். அந்த வார்த்தை கேட்டவுடன் கோதையானவள் திருமாலோடு கலந்ததாக சொல்வதுண்டு. அந்த கலந்தவுடன் ஒரு தந்தைக்கு, குறிப்பாக எல்லா தந்தைக்குமே இந்த உணர்வு உண்டு. தன்னுடைய மகளை திருமணம் முடித்து இன்னொரு வீட்டிற்கு இன்னொரு நபரோடு அனுப்பிய பிறகு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருப்பதுண்டு. வளர்த்த மகள் சென்ற இடத்தில் எப்படி இருப்பாளோ என்கிற கவலை இருப்பதுண்டு. இங்கே திருமாலிடம் அனுப்பிய பிறகும் ஒரு தந்தையினுடைய மனது கவலைப்படுகின்றது. நான் வளர்த்த மகள், நான் அறிவு புகட்டி வளர்த்த மகள் இப்படி திருமாலோடு கலந்து விட்டாலே என்று அவர் வருந்தி நிற்க திருமால் சொன்னாராம், இப்பொழுது நீ எனக்கு மாமாவாகி விட்டீர், இதற்கு பிறகு இங்கு முதல் மரியாதையை நீங்கள் தான் பெறப்போகிறீர் என்று சமாதானம் சொல்லியும் கூட அந்த தந்தையினுடைய மனது கேட்கவில்லை என்பார்கள். ஆக வைராக்கியமான ஒரு பக்தியை நாம் பிடித்து கொண்டால், அந்த வைராக்கியமான பக்தி என்பது நம்மை எங்கு கொண்டு சென்று நிறுத்தும், இறுதியில் இறைவனை அடைவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தும் என்பதற்கு ஆண்டாளுடைய வாழ்க்கை மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல விஷ்ணு சித்தருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் எல்லாம் வளர்ப்பில் உள்ளது. ஒரு நல்ல குருவாக, ஒரு நல்ல தந்தையாக, குறிப்பாக வீட்டில் சொல்வதுண்டு, ஒரு வீட்டிற்கு அறிவு என்பது தந்தையின் மூலம் கிடைப்பது என்று சொல்வார்கள். தந்தை சென்று விட்டால் அந்த வீட்டில் அதற்கு பிறகு அறிவு இல்லை என்பார்கள். அன்னை சென்று விட்டால் அந்த வீட்டில் அன்பு இல்லை என்பார்கள். ஆக ஒரு நல்ல தகப்பனாக நின்று வளர்த்த ஒரு பெண், நீங்கள் ஆண்டாளை அவதாரமாக நீங்கள் நினைத்தாலும் அந்த அவதாரத்தினுடைய வளர்ப்பில் தான் எல்லாமே உண்டு. வளர்ப்பு என்பது மிக மிக அடிப்படை. ராம அவதாரத்திலும் இதை பார்க்கலாம். ராமனுடைய வளர்ப்பு, இங்கே ஆண்டாளினுடைய வளர்ப்பு. ஆண்டாளை இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு குருவாக மாற்றியதில் பெரியாழ்வாருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு, அதை நாம் மறுப்பதற்கு இல்லை. ஆக இந்த ஆண்டாளினுடைய வாழ்க்கை, ஆண்டாள் என்கிற ஒரு குரு, ஆண்டாளை ஒரு சிறந்த குருவாக்கிய பெரியாழ்வாருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். நண்பர்களே, ஒரே ஒரு கதையோடு, ஒரு சிறு கதையோடு இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு முறை திருமால் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய 2 காதுகளிலிருந்து 2 அரக்கர்கள் தோன்றினார்களாம். அதில் ஒரு அரக்கனுடைய பேர் மது, இன்னொரு அரக்கனுடைய பேர் கைடபர் என்று சொல்வார்கள். அந்த மது என்கிற அரக்கனுக்கு ராஜோ என்கிற ஒரு குணம் இருந்துதான். இந்த கைபர் என்கிற அந்த அரக்கனுக்கு தாமோ என்கிற ஒரு குணம் இருந்துதான். இங்க சொல்ற ராஜோ என்கிற குணத்தினுடைய தன்மையானது மூர்க்கத்தன்மை. ஒரு சில பேர் அரக்கத்தன்மை என்று கூட சொல்வதுண்டு. தாமோ என்றால் சோம்பேறித்தனம் என்று பொருள். நீங்கள் பார்க்கலாம், காலையிலே நாம் எழுந்த பிறகு, அதாவது ஒரு 7 மணிக்கு நாம் எழுந்திருக்கிறோம் என்றால், அந்த எழுந்து நாம் மாலை வரை நமக்கு அந்த ரஜோகுணம் இருக்கும். மாலை நேரத்தில் நமக்கு தமோ குணம், தாமோ என்று சொல்வதுண்டு. தமிழிலே இதை மடி என்று சொல்வதுண்டு. மடி என்றால் சோர்வு என்று பொருள். ஆக இந்த 2 அரக்கர்களும் தேவர்களை மிக பெரிய அளவிலே துன்புறுத்துகிறார்களாம். ஆக இந்த 2 அரக்கர்களை அழிப்பதற்காக அதிகாலை நேரத்திலே சாத்வீகம் என்கிற ஒரு குணத்தை கொண்டு
அந்த 2 அரக்கர்களை அழித்ததாக சொல்வார்கள். ஆக சாத்வீகம் என்பது நமக்கு அதிகாலை நேரத்திலே, குறிப்பாக 4 மணி என்கிற அந்த வேளையிலே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வதுண்டு. அந்த நேரத்திலே நமக்கு வருகின்ற அந்த குணத்தை சாத்வீகம் என்று சொல்வதுண்டு. அந்த சாத்வீக குணத்தை கொண்டு இந்த ரஜோ குணத்தையும் தாமோ குணத்தையும் அழித்ததாக சொல்வார்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பாடம் ஆண்டாள் சொல்லியிருக்கிறார், பெரியாழ்வார் சொல்லியிருக்கிறார். இந்த பெரியாழ்வாருடைய இன்னொரு சிறப்பு, திருமாலுக்கு பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் ஆண்டாளும் திருப்பாவையில் ஒரு பாடலிலே இறைவனை போற்றி பல்லாண்டு பாடியிருக்கிறாள். ஒன்றை மட்டும் மறந்துவிட வேண்டாம், நாம் எவராக இருந்தாலும் அவருடைய வெற்றிக்கு குருவினுடைய பாதத்தை பின்பற்றுவது என்பது மிக அடிப்படை. ஆண்டாளினுடைய பெரியாழ்வாருடைய இந்த செயல்களை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு மார்கழி மாதம், வருகின்ற மார்கழி மாதத்தில் நாம் அனைவரும் அதிகாலை நேரத்தில் அந்த சாத்வீகத்தை பெறுவதற்காக ஆண்டாளினுடைய திருப்பாவையை பின்பற்றுவோம். அதே நேரத்தில் நல்ல ஒரு பெண்ணை வளர்த்து குருவாக நமக்கு அளித்த பெரியாழ்வாரையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்கிற கருத்தை உங்களுக்கு முன்வைத்து, குரு பூர்ணிமா நாளில் நாம் அனைவரும் நமக்கு குருவாக ஆண்டாளை பற்றியும் பெரியாழ்வாரை பற்றியும் பார்த்தோம். இதே போல நமக்கு பல குருமார்கள் இருக்கலாம். அந்த குருமார்களை எல்லாம் நாம் எண்ணி அவர்களை துதிக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் வைத்து, எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும் என்கிற ஒரு நிலையிலே பண்புடையார் பட்டுண்டுலகம் என்கிற வள்ளுவனுடைய அந்த வார்த்தையை இந்த அவைக்கான முடிவுரையாக வைத்து இந்த நிகழ்ச்சியை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.